ஓகே. எங்கள் வீட்டுக்கு குழம்புக்கு எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள், என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 200. இது வந்து நாங்கள் அரைக்க போகிறது வந்து 2 கிலோ மிளகா. அது என்ன 2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ மிளகா, 1 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா. இது வந்து அதுக்கு செலவு. இந்த மிளகா தனியா இது 2 மட்டும் ஆட் பண்ணி அரைக்கக்கூடாது. அதனால் அது கூட வந்து சில பொருள்லாம் நாங்கள் ஆட் பண்ணி அரைப்போம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். 1 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா, இதில் வந்து ஒரு 1/4 கிலோ பருப்பு. 200 பருப்பு 250 போடுங்க. அதில் போட்டுங்க. கடலைப்பருப்பு 200 கிராம், துவரம்பருப்பு 200 கிராம், சீரகம் 200. இதை வந்து 1/2 கிலோ மிளகா, 1 கிலோ தனியானா அப்படியே இது எல்லாத்தையும் நீங்கள் 100 வந்து கம்மி பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இதுக்கு அப்படியே அதிகமாக அரைக்கணுனால இதிலேருந்து ஒரு பங்கு கூட்டி அரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு கை அளவு தெரியும், அதனால் அவங்க இதில் வந்து 250 கிராம் இருக்குது. இப்போ இதில் 200 கிராம் கொட்டிக்கலாம். 50 கிராம் நிறுத்திடுங்க. இப்போ இதில் வந்து 250 கிராமில் வந்து 200 கிராம் கொட்டிட்டோம். ஒரு 50 கிராம் நிறுத்திட்டு 50 கிராம் கூட இருக்காது, இன்னும் கொஞ்சம் கொட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகு. அது 200. மிளகும் வந்து 200. இப்போ அரைக்கிற மசாலா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுக்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்கு, சாம்பார் ரசத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணிக்குவோம். எங்கள் சைடில் இப்படி தான் அரைச்சி யூஸ் பண்ணுவோம். தனி மிளகாத்தூள் வேணும்னா காஞ்ச மிளகாவை தனியாக கூட இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். அது ரொம்ப ஸ்பைசஸ் இருக்கும், அதனால் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களாம் சாப்பிடுறது. இப்போ வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயமும் 100 வெந்தயம் அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். கடுகும் இதுலேயே ஆட் பண்ணுவோம். இது வந்து ராவாக வந்து அரைக்க மாட்டோம், இது எல்லாமே வெயிலில் காய வைப்போம். சப்போஸ் காய வைக்க முடியலனா ட்ரை பேனில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடுகு வந்து மொத்தம் 200 கிராம் கொட்டுறாங்க. கடுகு 200 கடுகு. எல்லாமே பருப்புலேருந்து கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு. சீரகமும் சிறுபருப்பும், உளுந்தும் சிறுபருப்பு மட்டும் கொஞ்சம் 50 ரெண்டுமே கலந்த மாதிரி 50 கிராம் கலந்து. நீங்கள் ஒரு முறை அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கையளவு கண்ணளவு தெரிஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மஞ்சளும் பெருங்காயமும் ஆப்ஷனல் தான், ஆனால் இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது ஜீரணம் வந்து சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இப்போ மஞ்சள், பெருங்காயம், சுக்கு 3மே வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதான் 200 போடுங்க. அது பார்த்து மஞ்சள் 200 கிராம். இது எல்லாமே கட்டி மஞ்சள், பவுடர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் காய வைக்கிறதுனால அப்படி இது மிஷினில் போடும் போது எல்லாமே நல்லா கிரைனாக வந்து ஆகிடும். இது தனியாக காய வைக்கணும். மிளகா தனியாக காய வைக்கணும். அரைக்கும் போது இதை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக அரைப்பாங்களா? அதான் இது எல்லாமே தனியாக அரைப்பாங்களா? இது தனியாக அரைப்பாங்க. இது எல்லாம் மஞ்சள் 200, சுக்கு 150. அடுத்தது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 1 கிலோ மிளகா, 2 கிலோ தனியாக்கு. ஸோ நீங்கள் இதில் 1/2 கிலோ 1 கிலோனா நீங்கள் இதையும் கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 மந்த் 1.5 மந்த் வர அளவுக்கு வச்சுப்போம். அதனால் இது கெட்டு போகாது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கும் போது. பெருங்காயம் இந்த டப்பா காட்டு. அதான் இந்த பெருங்காயம் 4 டப்பா. கட்டி பெருங்காயம். இப்போ வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பவுடர் ஆட் பண்ணாதீங்க, இதுதான் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சாத்திக்கு ஓரமாக போ. பெருங்காயத்தை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறாங்க. அது காஞ்சாக்கா நல்லா கெட்டியாக ஆகிடும். இப்போ இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த சாஃப்ட்னஸ் வந்து வெயிலில் காய வைக்கும் போது பாருங்க ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து காய வைக்கும் போது ஹார்ட் ஆகிடும். ஸோ மிஷினில் போடும்போது அது தனியாக வந்து ஸ்டக் ஆகி நிற்காது. பல்லில் படக்கூடாது. சாத்விக் இங்கே பாரு கூடாது. என்ன பண்ணுறோம் நம்ம, என்ன பண்ணுறோம் சொல்லு, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மிளகாத்தூள் அரைக்கிறது மசாலா சொல்லு. இது வந்து இப்படி செஞ்சு அரைச்சோம்னா உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கும் நல்லது. எல்லாமே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றியா? இப்போவே சாப்பிட சொன்னாங்க உன்னை. பார்த்து பார்த்து விழுப்புற. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லது. வீட்டில் இருந்து செஞ்சு வச்சிங்கன்னா நல்லது. சரி, இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சிலே நீங்கள் அரைச்சி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேணால் இதை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள். நாங்கள் வந்து மீனவர் பக்கம், அதனால் எங்களோட சைடில் எல்லாருமே நாங்கள் எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக பீச்சில் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஃப்ரெஷ் மீனுக்கு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் 2 தட்டு இந்த குழம்பு தூள் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். அதில் வந்து கருவேப்பிலை போடணும். என்ன பொண்ணாத்த இதில் எல்லாமே போட்டா பிறகு கருவேப்பிலை பச்சையாகவே போடணுமா? வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வாங்கி இதில் போடணும். அப்படி காய வைக்கிறதுக்கு கிடைக்கலன்னா கருவேப்பிலை நம்ம அரைக்கும் போது கூட வாங்கி பச்சையோட போட்டு அரைக்கலாம். சரி, அப்போது இந்த சாத்விக் நீ எழுந்து. அவ்வளோதானே அத்தை? அவ்வளோதான். சரி, கருவேப்பிலை போட்டால் சரியாக போடும். நான் போடுறேன். இது விளையாட்டு இல்லை.